இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டு மக்களுக்கும் பாஜக தலைமையிலான சங் பரிவார கூட்டத்திற்கும் இடையே நடைபெறும் விடுதலை போர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாருக்கு வாக்கு கேட்டு உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தொல் திருமாவளவன் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் அல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கும் பாஜக தலைமையிலான சங் பரிவார கூட்டத்திற்கு இடையே நடைபெறும் விடுதலை போர் என கூறினார். இந்த விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்கப்புள்ளி வைத்தவர் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவை வெளிப்படையாக எதிர்ப்பவர்களை ஓரம் கட்டும் முயற்சி நடைபெறுகிறது. மதிமுகவுக்கும் சின்னம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சின்னமில்லை என்றும் நொண்டிசாக்கு சொல்கிறார்கள் என திருமாவளவன் கூறினார். ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம்தான், இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல, இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான சங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மாபெரும் விடுதலை போர். இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர்